10 யுகங்கள் என்றது என்ன? கலியுகம் 10 யுகங்கள் இருக்குதா இல்லையா, இருந்ததா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் 4 யுகங்கள் தான். கிருதா யுகம், கோரகா யுகம், கலியுகம், இப்படி இந்த 3 யுகங்கள் தான் எனக்கு பட்டது. என்னுடைய படித்ததும் இன்றைக்கி நடந்துன்னுக்கிறதும் இந்த 3 யுகங்கள் தான் தெரியும். 10 யுகங்கள் இருந்ததா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கலியுகம்ன்றது என்ன? அழிவை நோக்கி பயணம், ஆசையை நோக்கி பயணம், ஆசையினுடைய முடிவு அழிவு அப்படின்னு போகிறது தான் இந்த கலியுகத்தினுடைய நிலை. கலியுகம்ன்றதே ஒரு யுகமும் முடிகிற மாதிரி இந்த கலியுகமும் முடியணும். இந்த கலியுகம் முடிகிறது எப்படி அது முடியும் அப்படின்னா, நீங்கள் அனுபவத்திலே நீங்கள் கண்டு இருப்பீங்க. எவ்வளவோ காலமாக கடல் இருக்குது, எவ்வளவோ காலமாக பூமியும் இருக்குது. ஆனால் இந்த பூமி அதிர்ச்சி இப்போ நடக்கிற மாதிரி நீங்கள் கண்டிருக்க முடியாது. கடல் இப்போ அலைகள் வெளியேற மாதிரி நீங்கள் கண்டிருக்க முடியாது. இது ஏன் இப்போ மட்டும் காணுது? இதுக்கு என்ன இது நிலை? இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கல்கின்னு பேர். கல்கின்னா என்னன்னா காற்றுன்னு பேர். நீங்கள் அந்த கல்கி பொம்மையில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய குதிரை வரும், குதிரை மேலே ஒரு ராஜா உட்காந்துப்பார், அவர் ஒரு பெரிய கத்தி எடுத்துன்னு வீசுகிற மாதிரி இருக்கும். இது கலியுகத்தினுடைய முடிவு கல்கியில் முடியும். அந்த கல்கி என்னன்னா காற்றால் முடிக்கப்படும் இந்த பூமி. காற்றால் எப்படி முடிக்கப்படும்? கடலுக்கு கீழே அடியில் இருந்து இந்த காற்று கிளம்பும்போது 4 பாகமாகவும் இந்த தண்ணி நிறைவிடும். இந்த தண்ணி நிறவி 1 மணி நேரம் இருந்தால் போதும், அந்த உலகம் அழிஞ்சிடும். திருப்பி மறுபடியும் கடலாகவே ஆகி பூமியே ஆனாலும் உயிரினங்கள் இருக்காது. அப்போ உயிரினங்கள் தோன்றணுன்னா எங்கேருந்து தோன்றணும்? திருப்பி நீர்லேருந்தே தோன்றி பூமிக்கு வரணும். இதான் உலக வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சின்னு சொல்கிறது. இந்த பரிமாண வளர்ச்சி உயிரினங்கள் எங்கேருந்து தோன்றும்? நீர் எங்கே படுதோ அங்கே தான் தோன்றும் உயிரினங்கள். நீர் இல்லாத இடத்துல உயிரினம்னே ஒன்று இருக்காது. நீர் இல்லாத இடத்துல ஒரு மரஞ்செடி கூட இருக்காது. அப்போது உயிரினம் எங்கேருந்து தோன்றியது? நீர்லேருந்து தோன்றியது. உயிரினம் எங்கே அழிய போகுது? நீரில் அழிய போகுது. திருப்பி எங்கேருந்து தோன்ற போது? நீர்லேயே தோன்ற போகுது. அப்போ இந்த நீர்லேயே தோன்ற உலகம் செழிப்பாக இருக்கும், புதுமையாக இருக்கும். அது எல்லாருக்கும் சுபிட்சமான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய யுகமாக இருக்கும். அப்போது ஒரு யுகம் அழிஞ்சால்தான் மறுபடியும் அது எழும்போது தான் அந்த சிறப்புகள் கிடைக்கும். இப்போ ஆசை அதிகம், அதனால் அழிவை நோக்கி பயணங்கள் நடந்துனுது. இன்றைக்கி விஞ்ஞானம்ன்றத, விஞ்ஞானத்தினுடைய நிலை என்ன இன்றைக்கின்னா, பாதி நல்லதுக்கு உபயோகப்படுது, மீதி தீமைக்கு உபயோகப்படுது. ஒரு சாதாரண செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செல்ஃபோனில் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறவங்கள நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியுது, எங்கேயோ இருக்கிறவங்கள நம்ம முகத்தை பார்க்க முடியுது. இவ்வளோ நல்லதையும் இந்த செல்ஃபோன் செய்யுது. அதே செல்ஃபோனு கண்டதை போட்டு படிக்கிற மாணவ பசங்கள்லாம் அழிஞ்சிக்கின்னு இருக்குது இன்றைக்கி. அப்போது இந்த விஞ்ஞானம்ன்றது நன்மையும் தீமையும் நிறைஞ்சது, மெஞ்ஞானம்ன்றது நன்மை மட்டுமே நிறைஞ்சது. அதனால் அந்த மெஞ்ஞான உலகம் தோன்றும். அந்த தோன்றும் போது நன்மை மட்டும் இருக்கும், செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்காக நீங்கள் காத்திருங்க. சுவாமி, கடந்த நிகழ்ச்சியில் அதாவது இறந்தவுடன் உடலை விட்டு பிரியும் ஆன்மா தனது அடுத்த உயிரினத்தை அதை தேர்வு செய்வதற்காக ஒரு 16 நாட்கள் இருக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். இப்போ உலகிலே அது எவ்வாறு அந்த அடுத்த குழந்தையையோ அல்ல அடுத்த பிறப்பை எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனம் பண்ணுற நன்மை தீமைகளை ஆன்மா அறியுது. அந்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பிறப்பை உண்டாக்குது ஆன்மா. எப்படி உண்டாக்குது? இந்த உடலை விட்டு பிரியத்துக்கு முன்ன வரைக்கும் மனம் இருந்து இயங்குது இந்த உடலில். இந்த உடலை விட்டு பிரியங்காலத்தில் இந்த மனமாகப்பட்டது போய் ஆன்மாவில் இணையுது. ஆன்மாவில் இணையும் போது மனம் இல்லை. அப்போ ஆன்மா எந்த தவறையுமே செய்யலை, எந்த பாவ புண்ணியத்தையும் ஈடுபடலை அது. ஆனால் இந்த மனம் ஈடுபட்ட பாவ புண்ணியத்தை அதை அழிக்கணும். அழித்தாதான் ஆண்டவங்கிட்ட போய் சேர முடியும். அதை அழிக்கிறதுக்காக இன்னொரு உடலை அந்த ஆன்மாவாகப்பட்டது தேர்ந்தெடுத்து அந்த 10, இப்போ நம்ம ஒரு தெருவில் ஒரு வீடு இருந்தோம்,
அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டா கூட அந்த தெருவுக்கு போகும்போது அந்த வீட்டு ஞாபகம் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த இருந்த உடலினுடைய நினைவு இந்த ஆன்மாவுக்கு வருது. அது போக போக அந்த நினைவு மறைஞ்சு போய் அது தனக்குன்னு ஒரு உடல் ஏற்றும். ஏன்னா தனித்து இயங்க முடியாது. உடல் இல்லாத உயிர் இயங்காது, உயிர் இல்லாத உடல் இயங்காது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது. அதுக்கு தான் சிவம் சக்தின்றது. உடலை சக்தியாகவும் உயிரை சிவமாகவும் ஆக்கி வச்சுக்கிறது, சொல்லி வச்சுக்கிறதும் அதுக்கு தான் அடிப்படை. அப்போது இந்த உடலை அது தேர்ந்தெடுத்து இந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக அந்த ஆன்மாவாகப்பட்டது ஒரு நல்ல உடலை தேர்ந்தெடுக்குது. ஆனால் இந்த மனமாகப்பட்டது அந்த உடலை எடுத்த உடனே அந்த ஆன்மாவில் இந்த மனம் பிரிஞ்சு திருப்பி சில மனங்கள் வந்து நம்ம இப்போ இதில் இப்படியெல்லாம் பண்ணியிருப்போம், அதனால தான் இவ்வளோ துன்பப்படுறோன்னு சில பேர் வாயில் பார்ப்பீங்க, நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. அவனுக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுத்து இருக்க மாட்டான். ஆனால் அவனே சொல்லுவான், நான் என்ன முன் ஜென்மத்தில் செய்த பாவமோ இப்போ வந்து நான் இப்படி அவஸ்தைப்படுறேன். அப்போ முன் ஜென்மம் இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு நினைவு உண்டாக்குது. அந்த மாதிரி அந்த நினைவு அந்த மனத்துக்கு உண்டாக்கி இனி இந்த பிறப்பில் நான் நன்மையே செய்வேன், நல்லதையே செய்வேன், நல்லதையே பயணம் பண்ணுவேன்னுட்டு அவன் வாழ்க்கை இறைவன் இது ரெண்டையும் நோக்கி பயணம் பண்ணான்னா அவனுக்கு எந்த பாவமும் சேராது, எந்த பாவத்திலையும் அவன் ஈடுபட மாட்டான். அப்படி போகும்போது அந்த பாவத்தை அழிக்கும்போது அந்த மனமாகப்பட்டு புனிதமாகுது. அந்த புனிதமாகும்போது அந்த ஆன்மாவில் சேர்ந்த உடனே அந்த ஆன்மா அதுக்கு அடுத்த பிறகு இறைவனை மட்டும் தேடும், உலகத்தை தேடாது. அதனால்தான் சொல்கிறது, மனம் செய்கிற தவறுகளுக்கு ஆன்மா பலியாகுது. அந்த மனம் தவறுகளை திருத்திச்சுன்னா ஆன்மா புனிதமாக ஆகிடும். அந்த புனிதமான பொருள் இந்த உலகத்துக்கு தேவை கிடையாது, அது இறைவனுக்கு மட்டும்தான் தேவை. அது திருப்பி இறைவன்லேயே போய் கலந்துடும். அதுக்காக உங்களுடைய மனசை முதல்ல சீர்திருத்துங்க. நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்லின்னு இருக்கிறேன். மனம் சீர்திருந்தாத, மனம் நல்ல உண்மையை அறியாத இறைவனை அறியவே முடியாது. பிரம்மையை உண்டாக்கிக்கினா நமக்குள்ள அது வந்து இந்த பிரம்மையிலேயே தான் போகுமே தவிர நல்ல விஷயத்துக்கு அது ஈடுபடாது. நல்ல விஷயத்தை ஈடுபடனா நீ உனக்குள்ளவே இறைவனை தேடி 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 உண்மையை அறிஞ்சா அப்போ தான் உனக்கு நல்லதே புரியும். அப்போ நீ நல்ல வழியில் போகும்போது அது வந்து தீமையை தராது. அப்படி தீமையை தராத போது அடுத்த பிறவி சுத்த பிறவி ஆகும்போது, அப்பழுக்கற்ற பிறவி ஆகும்போது அது ஆண்டவனில் அடையும். அது எங்கிருந்து உருவாகி இந்த பூமிக்கு வந்ததோ இந்த பூமியை விட்டு ஆகாயத்தில் போய் இறைவனோட கலக்கும். இதுதான் பிறப்பினுடைய ரகம். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து குலதெய்வ வழிபாடு என்று சொல்லுங்க. இந்த நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றீர்கள், குலதெய்வ வழிபாட்டுக்கு இது சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு சில பேர் என்ன சொல்ற, எங்களுடைய குலதெய்வத்தை எப்படி தேடுவது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த குலதெய்வ வழிபாடு வேண்டுமா, அதை அப்படி வேண்டுமானால் அதை எப்படி தேடுவது? குலதெய்வ வழிபாடுன்றது அவங்கவுங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிறது. இந்த குலதெய்வ வழிபாடு வேணுமா வேணாமான்னு அடுத்தவங்ககிட்ட கேட்குறதே தப்பு முதல்ல. ஏன்னா உன் குலதெய்வ வழிபாடு உன் வம்சாவழி வழிபாடு அவனுக்கு தெரியாது இல்லையா? அதனால் இன்னொருத்தனை கேட்டே அது பயன் இல்லை. குலதெய்வ வழிபாடுன்னு உன் தாய் செய்தது, உன் தகப்பன் செய்தது, உன் பாட்டி செய்தது, உன் பாட்டன் செய்ததை வச்சு செய்கிறீங்க. ஆனால் என்னுடைய நிலைக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லலை. அதை என்னுடைய நிலைக்கு குலதெய்வ வழிபாடெல்லாம் கிடையாது. இது மன சம்பந்தப்பட்டது தான். ஒரு தெய்வ வழிபாடு தான் நல்லா அருமையாக சொன்னார் வள்ளலார். சிறு தெய்வ வழிபாடு கூடாது, பெருதெய்வ வழிபாடு ஒன்றே சரின்னார். அப்போ பெருதெய்வ வழிபாடுன்றது எது, சிறு தெய்வ வழிபாடுன்றது எதுன்னா, முந்தா நாள் வீடியோவில் கூட சொன்னேன், காட்டேரி முனேஸ்வரன் இது அது கச்சா பிச்சாலாம் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுகள். சில பேர் வந்து குடும்பத்தில் எப்போ ஒருத்தன் செத்து போயிருப்பான், அவனை கும்பிட்டுன்னு வரவங்க, அது குலதெய்வ வழிபாடு ஆகிடும், அது முனேஸ்வரனாக்கும். சில குடும்பத்தங்களில் எப்போ ஒரு பொம்பளை செத்து போயிருப்பா, அது காட்டேரி வழிபாடு, நான் காட்டேரி கும்பிட்றேன்னுவான். ஆனால் இது எல்லாம் தேவையற்ற விஷயங்கள். இது மனம் ஒரு பயத்தில் நின்றுக்குன்னு இதை செய்யலைன்னா நமக்கு இது நடக்கும்ன்ற பயம். ஆனால் அந்த பயத்தை நீங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா அந்த பயம் போயிடும். சிறு தெய்வ வழிபாடு தேவையே கிடையாது. சிவ வழிபாடு ஒன்றே சரியான வழிபாடு. சிவ வழிபாடுன்றதே உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் வந்து சிவமாக மாறுறது தான். ஜீவனாக இருக்குது, இந்த ஜீவன் சிவமாக மாற்றணும். அப்போது இளமைன்னு ஒரு குழந்தைக்கு இருக்குது, முதுமைன்னு ஒன்று வருது. அது மாதிரி இந்த இளமைன்னு இருக்கிற ஜீவனை முதுமையாக மாற்றினீங்கன்னா அதுவே சிவ வழிபாடு. அந்த சிவ வழிபாட்டுக்கு ஈக்குவலாக வேறு எந்த தெய்வ வழிபாடும் கிடையாது. இந்த உதவின்றது எனக்கு மட்டுமில்லை, சரி, உலகத்தில் உள்ள அத்தனை பக்தருக்கும் தெய்வம் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால்
அந்த தெய்வம் உதவி பண்ணுறத மனிதன் அறிய முடியாத வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் மனிதன் அறியணும் அதை. நம்ம எப்படி பிறந்தோம்? இப்போது ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாத போது ஒரு ஆஸ்பத்திரிக்கிட்டன்னு போகிறாங்க, டாக்டர்கிட்ட. அப்போ அந்த டாக்டர் வந்து அவருக்கு தெரிஞ்ச வைத்தியமெல்லாம் அதுக்கு பண்ணுறாரு. ஆனால் பண்ணியும் அது இறந்து போகுது. அப்போது இந்த தாயாலையும், பெற்ற தாயையும் காப்பாற்ற முடியல, தந்தையாலையும் காப்பாற்ற முடியல, வைத்தியராலையும் காப்பாற்ற முடியல. ஆனால் 50 வயசு 10 வருஷமாக நோயாளியாவை படுத்துங்கிறான். ஆனால் அவனுக்கு உயிர் போகல. அப்போது இந்த உயிர்ன்ற பொருள் என்ன? இந்த உயிர் ஒன்றுக்கு இளமையிலே போயிடுது, ஒன்றுக்கு இடையில போகுது, ஒன்றுக்கு முதுமையில் கூட போகாத போராடுது. இதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வமே காரணம்னு புரியும். ஏன்னா தெய்வ உதவி இல்லாத மனிதன் ஒருத்தன் வாழ முடியாது உலகத்தில். அப்போது தெய்வ உதவி எல்லா மனிதருக்கும் தெய்வம் உதவி பண்ணின்னுக்குது. ஆனால் இந்த மனிதனுக்கு அது புரியாமல் வாழ்ந்துன்னுக்குறான். அதனால் தெய்வத்தையும் பழிக்கிறான், தன்னையும் பழிச்சுக்கிறான், தன்னை சுற்றி உள்ளவங்களையும் பழிக்கிறான். ஆனால் தெய்வம்தான் எல்லாருக்கும் உதவி பண்ணுது. அப்போது இந்த தெய்வம்ன்றது என்ன? அது ஒரு சாரா இருக்கா அப்படின்னா ஒரு சாரா இருக்குல்ல. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசி, அத்தனை மனிதர்களுக்கும் தெய்வம் உதவி பண்ணுது. இதை உணர்ந்தவன் வந்து ஆன்மீகவாதி, ஞானி, மகானு அப்படின்லாம் சொல்கிறோம். இதை உணராதவனுக்கு அஞ்ஞானின்றோம். இதை உணர்ந்த மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்ஞானின்றவன் தான் வாழணும், தான் குடும்பம் வாழணும், தான் குழந்தை குட்டி வாழணும், அதுக்காக நான் எந்த லெவலுக்கு ஒன்றா போவேன் அப்படின்னு மனுஷன் போகிறான். மகான், ஞானி, ஆன்மீகவாதி என்னன்னா, இறைவன் நான் வரும்போது எதையும் கொண்டு ஒன்று வரல. எதனா எடுத்துன்னு வந்தோமா? யாராவது ஒன்றும் எடுத்துன்னு வரல. சரி, வரும்போது எடுத்துன்னு வரலப்பா, வந்து இந்த பூமியில் நான் இவ்வளோ சம்பாரிச்சேனே அப்படின்னா அப்போ எடுத்து போக முடியுமா? நான் அதுவும் எடுத்து போக முடியாது. அப்போது இறைவன் நமக்கு வாழறதுக்கு இவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்துருக்குறான். அப்போ இந்த வசதிகளில் நம்ம வாழறோம். இந்த வசதி அடுத்தவனுக்கு பண்ணா என்ன? அடுத்தவனுக்கு ஒரு நல்லது செய்தா என்ன? அடுத்தவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா என்ன? அடுத்தவனுக்கு ஒரு படுக்கை இடம் கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறவன் மகான், அப்படி நினைக்கிறவன் ஆன்மீகவாதி, அப்படி நினைக்கிறவன் ஞானி. இது ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னா, உணர்ந்தான் உலகத்தை. உலகத்தில் நமக்குன்னு எதுவுமே இல்லை, இறைவன் எல்லாம் நமக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறான், நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம், நமது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டதால அவன் நமக்கு கிடைக்கிறத 4 பேருக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறான். அஞ்ஞானி அப்படி நினைக்கிறது இல்லை. இப்படி நினைக்கும் போதால இவனை என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்? இறைவனே உன் கூட குடியிருக்கிறான்டா, அதனால தான் உனக்கு இந்த எண்ணங்கள் வந்துடுச்சு. இறைவன் கூட குடி இல்லாதவனுக்கு இந்த எண்ணம் வர வாய்ப்பு இல்லை, அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ தமிழ் கடவுள் முருகர்னு சொல்கிறாங்க. சரி, தமிழ் கடவுள் முருகருக்கும் இந்த ஆடி கிருத்திகை இந்த மாதிரி வந்து விசேஷங்கள் வரும்போதெல்லாம், முருகருக்கு உகந்த நாட்கள் வரும்போதெல்லாம் வந்து தமிழ் கடவுளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு, அதை பற்றி விளக்கம். வடநாட்டில் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அதிகம். பிள்ளையாருக்கு தான் முக்கியத்துவம். இந்த பக்கம் டெல்லி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இங்கெல்லாம் போனீங்கன்னா சிவம், மகாவிஷ்ணு, ராமர், கிருஷ்ணர், சிவம், இதுதான் முக்கியத்துவம். இது ஏன் தமிழ் கடவுள்னு வச்சுக்கினாங்கன்னாக்கா, எல்லா மகானும் தமிழ்நாட்டில் உருவான மகான்கள் அத்தனை பேரும் முருகனை பாடுறாங்க. ஏன் இதை முருகனை பாடினாங்க? மற்ற கடவுளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, மனுஷனுடைய உடலில் ஓடுற மூச்சு முருகன். இந்த மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லை. அப்போது இந்த மூச்சால் தான் நம்ம ஞானத்தை அடைய முடியுது, இந்த மூச்சால் தான் ஞானத்தை சொல்ல முடியுது, இந்த மூச்சால் தான் ஞானத்தை எழுத முடியுது. அப்படி எழுதும்போது இது தமிழ் கடவுள். தென்னாட்டில் மட்டும் இருக்கிறதால இதுக்கு தமிழ் கடவுள். இது ஏன் இங்கே தமிழ் கடவுள் அப்படின்னு வந்ததுன்னா, திருச்செந்தூரில் சூரபத்மன் ஒருத்தன் தான், ஒரு அரக்கன்.
அந்த சூரபத்மன் வந்து தேவர்கள் எல்லாம் பயங்கரமான கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கொடுமை பண்ணும்போது இந்த தேவர்களுடைய அலறல் மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாருமே போய் சிவத்துக்கிட்ட சொல்கிறாங்க, சக்தி எல்லாரும் போய் சொல்கிறாங்க, இது மாதிரி சூரபத்மனுடைய அட்டுழியம் நாளுக்கு நாள் அதிகமாகி போச்சு, தேவர்கள் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிறான், அவனுக்கு ஒரு முடிவே இல்லையா, அவனை யாருமே அடக்க முடியாதா அப்படின்னும்போது சிவபெருமான் சொல்கிறார், அவனுக்கு ஒரு நாள் நெருங்கி போச்சு. ஏன்னா சூரபத்மனை கொல்லணுன்னா அவன் எப்படி வரம் வாங்குறான், சிவத்தால் உருவான சக்தியால் தான் கொல்ல முடியும், மற்றதால் கொல்ல முடியாது அப்படின்னும் போது சிவம் வந்து சரவண பொய்கையில், பழனியில் இருக்கிற சரவண பொய்கையில் 6 புஷ்பம் உருவாக்கி 6 புஷ்பத்தில் 6 குழந்தைகளை உருவாக்குறார். அந்த 6 குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ஒரு பெண் தேவை. அந்த பெண்கள் கார்த்திகை பெண்கள்னு 6 பேர். அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரும் இந்த 6 குழந்தைகளை வளர்க்குறாங்க. அப்போது அது குறிப்பிட்ட காலம் நல்லா நடக்க ஓட ஆரம்பிச்சிடுச்சு, நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்போ சக்தி வந்து இந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு வந்து அந்த 6 குழந்தையா இருந்ததை ஒன்றா அணைக்கும் போது அது ஒரு குழந்தையாகவும் 6 முகமாகவும் ஆகுச்சு. அதனால் அதுக்கு ஷண்முக நாயகன் பேர், 6 முக கடவுள்னு பேர். இது ஷண்முகன் அப்படின்னாவே 6ன்னு அர்த்தம். 6 முக கடவுள்னா 6 ஆதாரங்கள் கலந்தது. அதனால் அதுக்கு அந்த 6 குழந்தைகளை வளர்த்தாங்கல்ல, அந்த பெண்கள் சும்மா வீணாக போயிடக்கூடாது. அதனால் அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கு மாசத்துல ஒவ்வொரு முறையும் 2 வாட்டி விழா அவங்களுக்கு, அந்த கார்த்திகை பெண்களுக்கு. அதுதான் தீபம். இது எல்லாத்தையும் இந்த 12 மாதத்துலேயும் வர கிருத்திகையில் அந்த கார்த்திகை தீபம் உச்சமானது. அதனால் அந்த கார்த்திகை தீபம் 6 கார்த்திகை பெண்களை கொண்டாடக்கூடியது தான் கார்த்திகை தீபம். முருகனை கொண்டாடுறது இல்லை, கார்த்திகை பெண்களை கொண்டாடுறது தான் அந்த கார்த்திகை தீபம். அந்த 6 பெண்களுடைய நிலை 12 மாதம். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு இதுலேயும் 2 வாட்டி அந்த கார்த்திகை பெண்களை. அதில் சிறப்பு வாய்ந்தது ஆடி கிருத்திகை. ஏன் அது சிறப்பு வாய்ந்ததுன்னா, சாதாரண பாமரை மக்கள், துன்பப்பட்ட மக்கள், ஏழ்மையில் வாடின மக்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வேணும். அப்போ அந்த ஏற்றம் வேணும்னா என்ன பண்ணணும், இறைவனுக்கு காவடி தூக்கு. நான் வறுமையில் வாடுறேன், இறைவா எனக்கு வாழ்க்கை இல்லை. அப்போ அந்த இறைவன் உன்னை உயர்த்துவான். அந்த காவடி எடுத்தும் போது நீ சிரமப்பட்டு எடுத்துன்னு போற, ஏன்னா உனக்கு வசதியே கிடையாது. 2வது, முருகனுடைய காவடி செலுத்துகிற கோவில் எல்லாம் பதிலாக மலை மேலே தான் இருக்கும், எதுவும் தரையில் இருக்காது. அப்போது இந்த மலை ஏறது எவ்வளோ சிரமமான வேலை. அப்போது இந்த பாமரை மக்கள் இந்த ஆடி மாதம் இந்த காவடியை எடுத்து போய் செலுத்தும் போது இறைவன் அங்கே பார்த்து அவனுக்கு நல்லாசி கூறி அவன் வாழ்க்கைக்கு சுபிட்சமான வழிவகுத்து தரான். அதனால் அந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சுபிட்சமானது. இந்த ஆடி கிருத்திகையாக இருந்தாலும் எந்த கிருத்திகையாக இருந்தாலும், கிருத்திகைன்னா அந்த 6 பெண்கள், 6 பெண்களுக்கு தான். அதனால தான் சிவபெருமான் வந்து இந்த என்னுடைய பிள்ளைகள் 6 பேரை நீ வளர்த்ததால் வானத்தில் எப்பவுமே அழிவில்லாத நிச்சயமாக நிரந்தரமாக இருப்ப அப்படின்ட்டு, நட்சத்திரமாக இருப்ப அப்படின்னு சிவபெருமானை அவங்களுக்கு வரம் கொடுக்குறாரு. அதனால் அப்புறம் சூரபத்மனை இவர் வளர்ந்து போய் சூரபத்மனை கொண்டுட்டு திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானியை கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்துடுறாரு. மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிறைஞ்சத்தான் மனிதனுடைய வாழ்வு. வரும் இன்பமாக ஒருத்தனாலையும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது, வரும் துன்பமாக வாழ்ந்தவன் சரித்திரமும் கிடையாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அப்போது அந்த போரை முடித்த உடனே தேவர்கள் எல்லாம் விடுதலை பண்ணி அந்த தேவர்களுடைய பரிசு தான் தெய்வயானை திருப்பரங்குன்றத்தில். அந்த பரிசை பெற்று அது பெரிய செல்வந்தனுடைய பொண்ணு, அந்த செல்வந்த வாழ்க்கை கிடைச்சது. அப்போது இது செல்வத்தில் சேருது, சந்தோஷத்தில் சேருது. அப்போ இளமையில் துக்கத்தில் வறுமையில் இருக்கிறான் யாரு, வள்ளிமலையில் வள்ளியினுடைய தகப்பன். அப்போ அந்த வள்ளியை கல்யாணம் பண்ணுறார் வேடுவனா வந்து. அது திருத்தணியில் அமைஞ்சது.
இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வறுமை, சரி, செழுமை, இன்பம், துன்பம். ஒரு பெண்ணுக்கிட்ட இன்பம் கிடைச்சா இன்னொரு பெண்ணுக்கிட்ட துன்பம் கிடைக்கும், இன்னொரு பெண்ணுக்கிட்ட இன்பம் கிடைச்சா இன்னொரு பெண்ணுக்கிட்ட துன்பம் கிடைக்கும். இது மாறி மாறி மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது தான் ரெண்டு பெண்களை வச்சு அடையாளம் காட்டுறது. இந்து மதத்தில் ஏதோ முட்டாள்தனமாலாம் வைக்கல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுருக்குறாங்க. அது என்ன 2 பொண்டாட்டி, ஒரு 40 பொண்டாட்டி வச்சுக்கினா என்ன, அவர் என்ன சம்பாரிச்சா சோறு போட இல்லை, அது மனைவியே கிடையாது. அது நீ தான் அந்த முருகனாக இருக்கிறது. உனக்கு இருக்கிற இன்ப துன்பம் தான் அந்த வள்ளி தெய்வானியாக இருக்குது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சித்தரிச்சு வச்சு இருக்குது அங்கே. அதை உணர்ந்து நம்ம நடந்துக்கணும்னா நம்ம நல்லா இருக்கலாம். சொல்லு. அடியார்கள் என்றவங்க 2 வகைப்படுவாங்க. அடியார்கள்னா சிவன் அடியார்கள்னு பேர். இந்த சிவன் அடியார்கள்னா நாயன்மார்கள்னு பேர். இந்த நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஆழ்வார்கள் யாருமே குடும்பம் குழந்தை குட்டின்னு வச்சுக்கின்னு இறைவனை மறந்து ஏதோ ஒரு நேரம் பண்ணி மீதி நேரம் வீட்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமானவங்க, அற்புதமான பாடல்களை இறைவன் மேலே பாடியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார்களுக்கு பெருமாளே கடவுள், அடியார்களுக்கு சிவமே கடவுள். இப்போ கடவுளில் இந்த வேற்றுமை இவங்க ஆழ்வார்களுடைய மனசுலையும் அடியார்களுடைய மனசுலையும் இருந்ததை தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. கடவுள் ஒரே பொருள் தான், அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மனம் இதுதான் கடவுள்னு எடுத்துக்கிச்சு. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, பெருமாளையே பாடி புகழ்ந்து தள்ளினாங்க. 4000 பிரபந்தம்னு பாடினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாட்டு இல்லை, ஏதோ 5 பாட்டு 10 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கில் பாடி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லாம் சாதாரண வாழ்க்கை வாழ தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களும் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களும் சாதாரணமான ஆளும் கிடையாது. ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி ஊடு அதெல்லாம் வச்சுக்கின்னு வாழலை. ஆழ்வார்கள் இறைவன் தான் வாழ்க்கையே நாக்கிக்கணுங்க. அப்போது அடிகள்னிட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனிதன் ஒரு 10 ரூபா தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாவே அவன் திருப்பி கொடுக்கலன்னா 1000 திட்டு திட்டிடுறோம் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பாகுது. இந்த அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசர் மேலே பக்தி. ஆனால் திருநாவுக்கரசரை அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய பாடல், அவருடைய புகழ், அதை கேட்டு அவருடைய பேரில் உணவகம், தண்ணீர் பந்தல், பல நல்ல காரியங்களை அவர் செய்துன்னு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு இருந்தால் கூட அவருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாது. தெரியாத ஒரு மகான் மேலே அந்த அளவுக்கு செலவு பண்ணி பெரிய செல்வந்தன் அந்த செல்வங்களை அந்த சிவனடியாருக்காக செலவு பண்ணுறதுக்காக அத்தனை கூடங்கள் கட்டி வச்சார் அப்போதி அடிகள். அவருடைய பிள்ளைக்கு பார்க்காத ஒரு மகானுடைய பேரை திருநாவுக்கரசர்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி 2 பேரும் யாரும் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்கன்னு பேசுனவே அது முட்டாள்தானம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 2 வர்க்கமும் அந்த இறைவனை சேர்றதுக்கு தான் பாடுபட்டாங்க. யாரும் அவங்க வாழறதுக்கு பாடுபடல. ஆழ்வார்கள் ஒன்றும் தாழ்ந்தவங்க இல்லை, நாயன்மார்கள் உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சமமானவங்க. 2 பேரும் 2 கடவுளை வழிபட்டு கடவுளோடு கலந்தவங்க அவங்க. அதனால 2 பேருமே அற்புதமானவங்க சாமி. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி செய்து இறைவனை அடைந்தார்கள். ஆமா என்று அறிகின்றோம். அதே போல நாமும் பக்தி மூலமாக இறைவனை அடைய முடியாது சாமி. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது இல்லையா? ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய குணம் கிடையாது. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய செயல் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வேறுபட்டு போச்சு. ஆழ்வார்கள் இருந்த காலமும் நாயன்மார்கள் இருந்த காலமும் வேறு. அது அந்த காலம் கடவுளை மட்டும் வழிபடணும். மக்களும் அப்படி தான் இருந்தான், மகான்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய உலகம் மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஆசை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா வசதியாக போயிடணுன்ற ஆசை உண்டாகி போச்சு. இந்த ஆசையால் அவசர வாழ்க்கை நடக்குது.
இந்த ஆசையும் அவசர வாழ்க்கையும் சேர்ந்து ஆண்டவன்கிட்ட போக முடியல. பக்தின்றது அவங்க இறைவனை புகழ்ந்து பாடினாங்க, ரெண்டு வர்க்கமும், ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, நாயன்மார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல, இதை மாதிரி வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு கடவுளாண்ட. அவங்க அப்படி கிடையாது, அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சுக்கினாங்க. சீராளன்னு ஒரு கதை. அந்த சீராள சிவபக்தனுக்கு அன்னாடம் உணவு அளிச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது ஒரு சிவபக்தன் சொல்கிறான், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உன் பிள்ளைய வெட்டி எனக்கு கறிக்கு சமைச்சு போட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றான். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், என்னடா அந்த ஆள் நம்ம பிள்ளைய வெட்ட சொல்கிறானே, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையாச்சு, அந்த பிள்ளை சேர்த்து போயிட்டா நம்ம என்ன பண்ணோன்னு யோசிக்கவே இல்லை. வந்தான் பொண்டாட்டிய தலையை பிடிக்க சொன்னால் இவன் வெட்டனா கறி ஆக்கனா சாப்பிட்டான் போட்டான். அந்த சிவனடியார் சாப்பிட்றாரு, சாப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்றாரு, பையனை எங்கன்றாரு. பையன்தான் சாமி சமைச்சு போட்டுக்கிறது, நீ கூப்பிடுன்றாரு. வெளியே போய் கூப்பிட்டா பையன் ஓடியாடுறான் இல்லையா? அந்த மாதிரியான இறைவனோட கலந்த மனம் அது. அதனால அந்த துணிச்சலான வேலை செய்துட்டான். ஒரு கல் இடிச்சுன்னா கடவுளை இன்னைக்கெல்லாம் திட்டுறான். இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட முடியாது சாமி. மகான் காலம் வேற, மனுஷன் காலம் வேற. அதனால மனுஷனுடைய மனம் வேற, மகானுடைய மனம் வேற. அதனால ரெண்டு பேரும் இப்போ பக்தி பண்ணி யாரும் ஞானம் பெற முடியாது. ஒரே ஒரு வழி, யோகத்தில் போனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு அது பயன் தரும். ஏன்னா இவங்க வாழறதெல்லாம் உடலை நம்பி வாழறாங்க. நான் தான் உடல், நான் தான் செயல் அப்படின்றது இந்த உடலை வச்சே பேசுகிறாங்க. இந்த உடலை வச்சே பேசும்போது இந்த உடல் விழுந்த உடனே மண்ணு துண்ட போகுது. அன்றைக்கே எல்லா எண்ணமும் அந்த உடலோடு அழிஞ்சு போச்சு. அப்போ உயிருக்குள்ள எண்ணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, உடலை மறந்துடு, உயிரை நினை. ஏன்னா அழியாதது உயிர். உயிரோட உன் எண்ணத்தை கலந்துடு, உயிரோட உன் மனத்தை கலந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடல் விழுந்தாலும் அந்த உயிருக்கு அந்த ஊட்டின ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது அடுத்த பிறவி எடுக்கும்போது கூட அதுலேருந்து அது தொடருது. மகான்கள் அப்படி தொடர்ந்தவங்க தான். எந்த மகானும் பிறந்த உடனே மகான் அந்த கிடையாது. பல பிறவிகள் அவங்க அதிலே தொடர்ந்து தான் முடிப்பு இறைவனாட்ட போய் முடித்தாங்க. சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உயிரோட கலந்து வாழ்ந்தாங்கன்னா ஆசைகள் குறையும், ஆண்டவ மேலே பற்று அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இந்த பிறவியில் ஆண்டவனுக்கு பிடிக்கலன்னாலும் பல பிறவிகள் முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி உயிரை பிடிக்கணுமே தவிர உடலை மறக்கணும். உடலை நினைவில் வச்சுக்கணும். உயிர் இருக்குதா இல்லையான்றது ஞாபகம் இல்லாத வாழறான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு உயிருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதான் எல்லாம் நினச்சின்னுக்கிறான். ஆனால் உயிர்ன்ற ஒரு பொருள் உடலுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் உடல் என்ற ஒரு பொருள் இருக்காது இல்லையா? அதனால் இன்னைய மனுஷன் அந்த ஞானத்தை பெற முடியாது சாமி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேலத்திலேருந்து என்கிட்ட ஒரு பையன் ஃபோன் பண்ணான். எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, அப்பா அம்மா வீட்டில் இருக்கணுன்றாங்க. நான் ஞானத்துக்குள்ளே போனோம். நான் ஓடி போனேன், என்னை புஷ்ன்னு வச்சுக்கினாங்க. நான் உங்ககிட்ட வந்துடணும். இப்படி என்கிட்ட வர்றது இன்னொருத்தர்கிட்ட போகிறது ஞானம் இல்லை. ஞானம்ன்றது உனக்குள்ளே ஊறி வர்றது தான் ஞானம். யாருக்கிட்ட என்கிட்ட வந்தால் ஞானத்தை நான் அர்த்தம் கொடுக்க முடியும்? உனக்குள்ளே ஊறி வரணும் ஞானம், அதுதான் ஞானமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போனதால ஞானம் வந்துடும். ஞானத்துக்கு வழி சொல்லுவேன், ஞானத்தை நான் ஊட்ட முடியாது. அதனால் ஞானம்ன்றது உயிரோட கலக்கணும். உடலோட வாழறவனுக்கு ஞானம் வராது. அதனால் மகான்கள்லாம் உடலை மறந்து உயிரோட வாழ்ந்தாங்க. இறைவன் உயிர் தான். இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம உயிருக்கு என்ன சொல்கிறோம்? ஜீவன் சொல்கிறோம். சிலர் என்ன பண்ணுறான், செத்து போயிட்டான்னா ஜீவன் போயிடுச்சுங்க, ஆன்மா பிரிஞ்சிடுச்சுங்க, உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த 3 விதமாக சொல்கிறான். ஆனால் இந்த 3 தான் உடலுக்குள்ள இயக்கமே. ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த 3 தான் இயக்கமே. அப்போது இந்த ஜீவன் என்றது என்னன்னா குழந்தை, சிவம் என்று என்னன்னா கடவுள். அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றணும். நம்ம மாற்றணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். குருக்கிட்ட போய் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த குருக்கிட்ட போனதால் நீ ஞானி ஆக முடியாது, குருக்கிட்ட போனதால் மகான் ஆகிட முடியாது. குரு சொன்னபடி நடந்தினால் தான் ஆக முடியும்.
எல்லாருமே உயர்வடையும். இந்தியான்ற ஒரு மதம் இருக்குதம்மா, அது மாதிரி உலகத்தில் ஒரு புனிதமான நாடே கிடையாது. இதை நான் பெருமைக்கு பேசலை, நிஜத்துக்கு பேசுகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இந்தியாவில் மட்டும்தான் எல்லா மதத்துக்காரனும் சுபிட்சமாக வாழ முடியும் இல்லையா? எல்லா மொழிக்காரனும் சுபிட்சமாக வாழ முடியும். இப்போ நான் பஞ்சாபுக்கு போயிருந்தேன், டூர் போயிருந்தோம் வேலை செய்யும்போது. ஒரு பிடி சாப்பாடு எனக்கு கிடைக்கல. அங்கே 100 ரூபாய் கொடுக்குறேன், 200 ரூபாய் கொடுக்குறேன்னா கூட ஒரு பிடி சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அங்கெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடும் சாப்பிட்லாம், 5 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடும் சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட நாடு இது. எல்லா மொழிக்காரனும், பணக்காரனும் வாழ முடியும், ஏழையும் வாழ முடியும். அப்படிப்பட்ட புனிதமான நாடு. இதுக்கு அடிப்படை என்னன்னா, ஆரம்பத்தில் இருந்த மகான்கள் அது மாதிரி வழிவகுத்து வச்சுட்டு போனான், மக்களை உருவாக்கிட்டு போனான். ஆனால் இன்றைக்கி மக்கள் போக 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 பண ஆசையில் மிதமிஞ்சி மனிதனுடைய செயலை மருந்து மிருகம் மாதிரி மாறிக்கின்னு இருக்கிறான். இந்த மாற்றத்தை தடுத்தாங்கன்னா இந்தியா உலகத்தில் சிறப்பாக வாழுமா. நல்ல அருமையான ஒரு பெரிய சிந்தனையை சொல்லியிருக்கீங்க ஐயா. இது உரியவர்கள் செயல்படுத்தினாங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒவ்வொரு அரசியல்வாதியும் யோசிக்க வேண்டிய விஷயம். அரசியல்ன்றது அந்த நேரம் தேர்தலுக்காக செய்யணும். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன் என்னுடைய அறிவு கேட்டினது அப்படின்ட்டு. எந்த அரசியல்வாதியும் கூட்டு சேரக்கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயித்த பிறகு நீ யார் கூடாது கூட்டு சேர்ந்துக்கோ அப்படின்னாக்கா அரசியல் கட்சி இவ்வளோ இருக்காது, இவ்வளோ ஜாதி சண்டை வராது, இவ்வளோ அரசியல் சண்டை வராது, இவ்வளோ மத சண்டை வராது, அமைதி இருக்கும். ஆனால் தெருவுக்கு ஒரு ஜாதி, ஊருக்கு ஒரு ஜாதி, ஊருக்கு ஒரு கட்சி, ஊருக்கு ஒரு தலைவர் வச்சுக்கின்னு இருந்தால் சண்டை நடந்துக்குன்னு தான் இருக்கும். இதை தேர்தல் கமிஷனை நேரடியாக இந்த கட்சியெல்லாம் ஒழிக்க முடியாது, ஏன்னா இது ஜனநாயக நாடு. அதனால் அவங்க ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டா போதும், தேர்தலுக்கு முன்னே எந்த கட்சி கூட எந்த கட்சியும் கூட்டணி செய்யக்கூடாது, சேரக்கூடாது, ஜெயித்த பிறகு நீ எதனா செய். தேர்தலுக்கு முன்னே இலவசம்னு சொல்லக்கூடாது, ஜெயித்த பிறகு நீ எதையாவது கொடு. இந்த 2 அறிக்கையை தேர்தல் கமிஷன் எடுத்ததுன்னா இந்த நாட்டினுடைய அரசியலை சீர் பண்ணலாம். ஆனால் அதை செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியல. நான் 2 வீடியோவிலையும் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மக்கள் கட்சின்ற பாகுபாடை ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவொடனே 2 கட்சியிலேருந்து இவனை அவன் வெட்டுறான், அவனை இவன் வெட்டுறான். இதுக்கு காரணம் என்ன, என் பக்கம் என் கட்சி பெருசு, உன் பக்கம் உன் கட்சி பெருசு. யார் கட்சி யார் பக்கம்டா? ஜெயிச்சா அரசியல் நடத்த போகிறான், நீ நான் அண்ணன் தம்பி தானேடா. அதை மறந்து வாழறீங்களே, அது என்ன மனித பக்குவம் அது? அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா மனுஷனாக வாழ்வான். இது மக்கள் அமைதியோட வாழறதுக்கு வழிவகுக்கும். இப்போ ஞானிகள் அன்றைக்கு சித்தர்கள் எல்லாம் உடம்பை வந்து சூடாக வச்சுக்கிறதுக்கு உணவை நாடலை, மூச்சு பயிற்சியை தான். இது அதை தான் சொன்னா, இருந்தா வேலை மேலே இரு, இல்லைன்னா போதை மேலே இருன்னா. நம்மால் என்ன பண்ணிட்டான், இருந்தா வேலை மேலே இருன்னு சொன்னாங்க, போய் வேலை செய்ய சொன்னாங்க. இல்லைன்னா போதை மேலே இருன்னு சொன்னாங்க, வேலை செய்ய சொன்னாங்கன்னா இருந்தா வேலை மேலே இருந்தா பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டான், இல்லைன்னா சாராய கடைக்கு போயிடுறான், போதை மேலே இருன்னா. மகான் என்ன சொன்னா, செயல்லையே இரு. ஆமாம், இந்த பாடத்திலேயே பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு விதமான மயக்கம் வரும், தூங்கிடு, திருப்பி முழிச்சுக்கோ, தெரிஞ்சதுன்னா திருப்பி பாடம் பண்ணு, அப்போ இந்த உலகத்திலேருந்து நீ வேறுபடுவ அப்படின்னா. அதனால சொன்னா, இருந்தா வேலை மேலே இரு, இல்லைன்னா போதை மேலே இருன்னு மறைமுகமா இவன் மாற்றி ஏற்றுக்குன்னு இவன் வசதிக்காக ஏற்றுன்னு போகிறான். அத்தை என்ன பண்ணுறது? மனம்ன்ற ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் உலக இயக்கம் உண்டு. மனம்ன்ற ஒரு பொருள் போய் ஆன்மாவோட இணையும் போது தெய்வ இயக்கம் வந்துடும். ஆனால் அஞ்ஞானி மனத்தை போய் ஆன்மாவோட சேர்க்க தெரியாது இல்லையா? சேர்க்க தெரியாதால அவன் மரணத்தில் கூட கடவுளை பார்க்க முடியாது. ஆனா ஞானி என்ன பண்றான், அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இப்ப இங்க உட்காந்து கத்துங்க கிடக்குறேன், இந்த கற்றலெல்லாம் முடிஞ்ச உடனே நான் தனிமையில் இருக்கும்போது என்ன பண்ணுறேன், இதுமே அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து விஷயம் கிடைக்குது. இல்லைன்னா உங்களால் ஏமாற்ற முடியுமா? நான் இது தெரியணும், இது எதுவுமே அதில் ஜாயின் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் தெரிவான். இது மனம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கடவுள் தெரியாது. அப்ப மனம்ன்றது நான் எடுத்து வச்சுக்கிறதா? வச்சுக்கிறது இல்லை, அதுவே போய் இணையணும். இணையத்துக்கு நீ செய்யணும். அப்படி செய்யும் போது இறைவனை நேரடியாக காணலாம் சார். இதுக்கு ஒரு சாட்சியுமே தேவையில்லை. ஏன்னா சாட்சி அப்படின்னா அடையாள பொருளை காட்டணும். ஞானத்தில் அடையாள பொருளை காட்ட முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இன்னைக்கு வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுங்கிறீங்க. விஞ்ஞானம் எப்போ எவ்வளோ காலமாச்சு? ஒரு 1000 வருஷம் இருக்குமா விஞ்ஞானம் வந்து வானத்தில் போய் சுற்றி பார்த்து எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த நாளை என்னைக்கு வகுத்தான்? எத்தனை 1000 வருஷம்னே தெரியாது. அப்போ இந்த நாள்களை வகுத்தது என்னன்னா கோள்கள். அது இந்த நாள்களை நீ வகுத்து வச்சுக்கிறான்னு 9 கோள்களை வகுத்து வச்சுக்கிறான். 9 கோள்களுடைய செயல்பாடு அதனுடைய நிறங்களையும் சொல்லி வச்சுக்கிறான் இல்லையா? சனி கிரகம் அப்படின்னா வைகுந்தம்னு பேர். என்னது வைகுண்டம்? ஏன் வைகுந்தம் சனி கிரகத்துக்கு மட்டும் அப்படின்னா அது உள்ள போச்சுன்னா திரும்பாது. எதுவும் கடல்ல ஒரு பகுதிக்குது மேலே பார்த்துக்கினே பிடிச்சி உள்ள போட்டுக்குது. எந்த விஞ்ஞானியாலும் இன்னும் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கப்பல் போனால் உள்ள போட்டுக்குது இல்லை? அந்த மாதிரி சனி கிரகத்தினுடைய நிலை என்னன்னா, நீ அந்த பக்கம் போனீன்னு போக முடியாது. சொன்ன எங்கன்னு போய் சுத்த போற போக முடியாது. ஆனால் போனீங்கன்னா நீ உள்ள போயிட்டேன்னா திரும்பி வெளியே வர மாட்டேன். இது பேர் வைகுந்தம், பெருமாள் இருக்கிற இடம். அதனால சனின்றது கருப்பு, பெருமாள்ன்றது கருப்பு. புரிஞ்சுதா? அதுக்கு மேல சனியை கடந்து போனீங்கன்னா வெட்ட வெளி. அந்த வெளி என்னன்னா அதுதான் மோட்சம், முக்தி. அது சிவம் இருக்கிற இடம். அந்த பேர் என்ன? இருள் வெளியாய் நின்ற சிவப்பாதம் போற்றி எழுந்துதனை விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே திருமாலின் ரூபமாகும். வந்ததிலும் போனதிலும் மனத்தறியேன். வந்ததும் போனதும் என்னடானா எவ்வளோ வந்தது வரவு, எவ்வளோ செலவு. மனசை இது மேலே வச்சுன்னு உட்காந்துங்கிறான். ஆனால் மகான் என்ன சொல்றா? வந்ததிலும் போனதிலும் மனத்தவையேன்னா. இவன் எத்தனை ஊடு கட்டின, இன்னைக்கு எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ செலவாச்சு, வரவு செலவு பார்த்துங்கிறான். அட மடையா, அது இல்லை. வந்ததும் போனதுன்னா உன் மூச்சு எப்படி வருது, எப்படி போகுது, அதை கவனிடா. அங்கே போவ எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் அந்த நல்ல நிலையை அடையத்துக்கு நமக்கு வழி சொல்லுகிறார். ஆனால் நம்ம பாழா போன மனம் ஆசை என்ற மெதுவால் இங்கே மிதக்கிறத தவிர அங்கே போக விரும்ப மாட்டோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் கர்ம வினையை பற்றி ஒருத்தர் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இது கர்ம வினை தான், நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எதை வச்சு சாமி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு. ஏன் 2 பொண்ணு? அந்த ஒரு புள்ளியா மாத்திக்கிறேன். ஒன்னு புள்ளியா மாத்த தானே சாமி. 2 பொண்ணா ஏன் நீ செய்த செய்யல படைப்பு? நீ செய்த கர்மம் 2 பொண்ணா போச்சு. இப்போ உனக்கு நீ யோசிக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு புள்ள ஒரு பொண்ணுக்குது, நமக்கு மட்டும் 2 பொண்ணா போச்சு. நம்ம கொல்லி போடக்கூட ஆள் இல்லையா? அப்போ நம்ம எதுவோ தீமை செய்துக்கிறோம் அப்படின்னு உணரணும். இப்போ எனக்கு 2 புள்ள ஒரு பொண்ணு, 3 பசங்க இருக்குது. இந்த இப்போ உனக்கு 3 பசங்க இருக்குது. உனக்கு 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பிள்ளைக்கு 2 புள்ள பிறந்துடும். அப்போது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு 2 பொண்ணு பிறந்துடும். அதுக்கு பிள்ளை இல்லாத போச்சு. ஆனால் 2 பொண்ணு போதும், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 3ஆவதுக்கு குழந்தையே இல்லாத போச்சு. கோயிலாக சுற்றுற, டாக்டராக சுற்றுற, பிறக்க மாட்டேங்குது. இது பாவகனி.